இறங்கிடும் எலியா உந்தே தேவனே அவர் இறங்கிடும் நேரமே ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திட
எங்களை எழுப்பும் சுவாமி. ஆண்டவரே, அந்த தீ தொடர்ந்து எங்களை கொழுந்து விட்டு எரியட்டும். பவுல் சொன்னதை போல, தீமோத்தேயுக்கு சொன்னதை போல ஆண்டவரே, அந்த ஆவிய அனல் மூட்டி நீர் எங்களுக்கு எழுப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று ஒரு ஆராதனை ஆண்டவரை எழுப்புதலான ஒரு ஆராதனையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசப்படும் வார்த்தையும் சுவாமி, பாடப்படும் பாடல்களையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் தொடட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் அன்பை ருசி பார்க்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு அவர்கள் வெறும் கையாய் அல்ல சுவாமி, உண்மை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீரடங்கள் புரிவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆராதனையுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. I warmly welcome you all in the name of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். Let us sing a few more praise and worship songs and then we'll get into the word of God. Yeah.
வல்லமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனதார உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட சுவாமி, எங்களை நீ தகுதிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள் எங்கேயும் சிதறாமல் ஆண்டவரே உடைய வார்த்தையை நோக்கி ஆண்டவரே நாங்கள் கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. பிசாசு கொண்டு வருகின்ற எல்லா விதமான அந்தகார சக்திகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி கர்த்தருடைய வார்த்தையை அப்பா ஆண்டவரே நாங்கள் நிறைவாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாக கேட்கிறோம். எங்களை ஸ்திரப்படுத்த வேண்டுமாக கேட்கிறோம் அப்பா. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுமே நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். Please praise the Lord. How are you all? Good. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக இரண்டு காரியங்களை கர்த்தர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். Before getting into the word of God, I would like to remind you about two important things. One thing is rest. ஒரு காரியம் ஓய்வு. The other thing is to know what is important in your life and in my life. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எது முக்கியமானது, எது பிரதானமானது என்பதை நாம் கண்டுகொள்வது. As I said, this is not my sermon, but God's Spirit is telling me or prompting me to convey this to you before we get into the actual series of the sin and the cross. இது என்னுடைய செய்தி அல்ல, மாறாக ஆவியானவர் ஏவினபடியால் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். How many of you value rest? எத்தனை பேருக்கு ஓய்வு அவசியமாக இருக்கிறது, ஓய்வை முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள்? Everyone knows the value of rest, but some people get carried away with many busy things that we fail to sit and relax. அநேக காரியங்களில் நாம் தள்ளப்படுவதால் நாம் ஓய்வு எடுப்பதை மறந்து விடுகிறோம். Why? Because God very clearly was speaking to me for many months and especially this morning that He created this world. How many days it took for God to create the world? ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த உலகத்தை ஆண்டவர் படைப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆனது? 6 days. And what did God do on the 7th day? 6 நாட்கள் ஆன பின்பு 7ஆம் நாள் கர்த்தர் என்ன செய்தார்? So God needed rest. தேவனுக்கு ஓய்வு அவசியமாக இருந்தது. The God who created the entire universe, He is the source of strength, He is the source of power. He is giving us an example to say, stay back, relax and be at rest. தேவனே சர்வ வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவரே சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து ஓய்வு எடுக்க வேண்டும். Jesus rested. இயேசு ஓய்வு எடுத்தார். On many occasions, because he was a busy man, he was running behind many priorities, and on one occasion, when he was going on a voyage to preach in the sea, he fell asleep. அவர் ஊழியத்தின் மத்தியிலும் அவர் ஓய்வு எடுத்தார். ஒரு நாள் ஊழியத்தின் நிமித்தமாக அவர் படகில் சென்றபோது அவர் படகில் உறங்கி நித்திரை செய்தார். Moses rested and then he continued the journey with his Israelites. மோசே ஓய்வு எடுத்து பின்பு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார். Elia rested. They were all powerful people who lived in this world. They needed rest. எலியா ஓய்வு எடுத்தார். இவர்கள் எல்லோருக்கும் ஓய்வு அவசியமாக இருந்தது. Marathon. I used to run marathon, not anymore because I'm incapable of running marathon anymore. But the secret to go to the finishing line is to run and walk if you can't run. அந்த முடிவு நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஓடி மெதுவாக நீங்கள் நடந்து உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் முடிக்க வேண்டும். That is how your spirit man, your body, your energy levels will come back to normal. அதேபோலதான் உங்களுடைய உடலில் உங்களுடைய மாம்சத்தில் உற்சாகமும் பலமும் அதிகரிக்கும். What is the second thing I said I will tell you? இரண்டாவது முக்கியமான காரியம் என்ன? ஓய்வுன்னு சொன்னேன். அடுத்தது
Rest in. You want to say? What should be important in your life? What is the priority in our lives? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை பிரதானப்படுத்துகிறீர்கள்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? See, we give importance to many things in life. We give importance to money, like food, friends, everything. But the priority or the most important thing that you always should not forget is to give your topmost priority to God. நாம் அநேகருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், நண்பர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆனால் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். See, I went to a function. I know some people will be watching online, but I'm not here to hurt anybody. But I went to a function yesterday evening. நேற்று நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சென்றிருந்தோம். He's a very dear brother of mine. I know him from when he was born, so I've been a well-wisher. I'll be a well-wisher for him forever. He's not a part of this church, but I love him so much. நெருங்கிய என்னுடைய உறவினரின் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். The function should have started at 6:30. 6:30 மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் தொடங்கி இருக்க வேண்டும். You know what time they started the function? 8 o'clock. 8 மணிக்கு அந்த ஃபங்க்ஷனை தொடங்கினாங்க. They were doing makeup, they were getting the food ready, they were putting the decorations, they were all doing, but they did not realize time is precious and they were making people wait. Not only people, they were making the Holy Spirit and God wait for all the other unwanted things or the not important things which will fade away just like this. அவர்கள் அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், சாப்பாடு மற்ற காரியங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள், தேவன் காத்து கொண்டிருக்கிறார், நேரமோ கடந்து சென்று கொண்டிருக்கிறார். I feel this is a violence against people who don't know that other people's times are very important. நேரம் மிகவும் முக்கியமானது. மற்றவர்களுடைய நேரத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. It is a act of violence and brutal attack on a group of people or people who have come to witness some beautiful things in that family's life. ஒரு அழகான காரியத்தை அங்க பார்க்க வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு அப்படி செய்யக்கூடாது. See, I always had this kind of thoughts when I was young, but now I'm a pastor. I know something in the spiritual world. God hates things which are not of priority in your life and making things important and glorify things which does not take place in God's kingdom. தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவு செய்வதும் தேவையில்லாத காரியங்களை நாம் பிரதானப்படுத்துவதையும் கர்த்தர் அருவருக்கிறார். And only when their pastor and me took the mic did they keep quiet. அங்கு அந்த ஃபங்க்ஷனை நடத்தின போதகரும் நானும் அங்கு சென்று அந்த ஆராதனை தொடங்கின போது தான் அவர்கள் எல்லோரும் அமைதியானார்கள். But still, when their pastor was preaching, there was comments passed from the back. There were people were talking. I don't know how disrespectful Indian community can be. போதகர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார், அப்பொழுது அதை மதியாமல் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னால் எப்படி அதை புரிந்து கொள்ள என்று தெரியவில்லை. They were not kids, they were all grown up adults. அவர்கள் சிறுவர்கள் அல்ல, மாறாக வயதானவர்கள். As I said, people who see my own dear brother, he may see and he will feel that it is something as an attack. It is not an attack. It is a spiritual warning for all of us who are seated here. இதை ஒரு குறையாக நாம் சொல்லவில்லை, மாறாக இது ஒரு ஆவிக்குரிய காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். God, when he tells me to do something, I will not hesitate to do instantly, because if I don't react, God will put me in trouble and I will be questioned big time. கர்த்தர் சொல்கிற காரியத்தை அப்பொழுதே நான் செய்ய தவறினேன் என்றால் கர்த்தர் என்னை கணக்கு கேட்பார், அதற்கு பின்னான விளைவுகளை நான் சந்திக்க நேரிடும். After that I said, instantly we will finish eating, quickly say goodbye, give the gift and walk out of the place. அதன் பின்பு அங்கு சாப்பிட்டு விட்டு நாங்கள் உடனே கடந்து சென்று விட்டோம். சமாதானத்தோடு, not to disturb the peace, but when my family was standing and talking to others,
I had to tell them very strong that please leave. என்னுடைய குடும்பத்தினர் அங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களை கடிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு நாம் சீக்கிரமாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னேன். Hallelujah. This is the leading of the Holy Spirit. இது ஆவியானவர் ஏவுகின்ற காரியமாக இருக்கிறது. If you don't have these kinds of sensitivity, God will not bless the church that we belong to. நமக்கு இந்த உணர்வுகள் இல்லாமல் போனால் கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க முடியாது. It is not the minister or the pastor should not be narrow-minded, but should be having a vision for the kingdom of God. போதகர் விசாலமான ஒரு மனதோடு கூட இந்த பரலோக ராஜ்யத்தை கட்ட வேண்டும். Hallelujah. So is the responsibility for all of you who are seated here to build the kingdom of God the way He wants it to be built. அதே போல இந்த பரலோக ராஜ்யத்தை கட்டுவதில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. நீங்களும் அதற்கு தகுதியாக அதன் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். And I think with uncle's permission I can say this. Yesterday we were having a very beautiful conversation. I enjoyed very much, and uncle brought a very sincere request to me. அங்களோடு கூட ஒரு அழகான நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அநேக ஆவிக்குரிய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். நன்றாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. That time uncle said, Pastor, why don't you tell the church to give tithing? சபைக்கு ஏன் நீங்கள் தசம பாகம் கொடுப்பதை பற்றி ஊக்குவிக்க கூடாது என்று அங்கிள் கேட்டார். I said I'm talking whenever it is possible to say things about giving and how God blesses people when they give, all those things. உதாரணமாக கொடுப்பதை பற்றி நான் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். But that night I was having a conversation with my wife. I said, is giving mandatory? கொடுப்பது கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா? நீங்க எல்லாம் சொல்லுங்க. Now you answer. Giving is mandatory. Tithing is it mandatory? கட்டாயமா? கொடுப்பது கட்டாயமா இல்லையா என்று சொல்லுங்கள். கட்டாயம். According to the word According to the word of God. of God, mandatory. Yes? Okay. Jesus said, give. புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்லுவாங்க. இயேசு சுவாமி சொல்றார், ராயனுக்கு கொடுப்பதை ராயனுக்கும், தேவனுக்கு கொடுப்பதை தேவனுக்கும் கொடுங்க. Jesus himself said in his word that you need to give what belongs to the Caesar and you have to give what belongs to God. Praise God. But I told my wife, is showing love for fellow believers mandatory? அன்பு காட்டுவது கட்டாயமா? விசுவாசமா இருப்பது கட்டாயமா? Being faithful, is it mandatory? Being faithful, is it mandatory? Yes. விசுவாசமா இருப்பது mandatory தானே? அன்பா இருப்பது mandatory தானே? அப்படிதான் கொடுப்பது. Hallelujah. It is not something which is exclusively said to the church to you must give. Like அன்பா இருங்கன்னு போதகர் எப்படி சொல்றாரோ சொல்லக்கூடாதோ, அன்பா இருக்கிறது ஒரு கட்டளை, பிரதான கட்டளை. You need to love one another. That is a commandment of God, and we need to follow it. Same way, giving is a law that is given to God. But when the pastor preaches about love, the church is okay. But when pastor preaches about giving, the church thinks that he's asking for himself. அன்பை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது எல்லாரும் அமைதியாக அதை கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் உதாரணத்துவமாக தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது போதகர் அவருக்காக கேட்கிறார் என்று நினைத்துக் கொள்வார்கள். And uncle said, Pastor, how many people are giving? I said, these families are giving. I mean, I didn't say who. I said, few families are giving. To which uncle said, how can you run this church? How is it possible? Then and we both said, we are putting money out of our pockets to keep the church running. இந்த சபையை எப்படி நடத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நாங்கள் இந்த சபையை எங்கள் ஊதியத்தின் மூலம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். See, people who give, people who don't give are not treated differently. Let me be very பட்சபாதத்தோடு நாம் அணுகக்கூடாது. If you have hatred, if you have jealousy, if you have arrogance, will I treat you differently? உங்களிடம் பொறாமை காணப்படும் என்றால், உங்களிடம் வெறுப்பு காணப்படும் என்றால், கோபம் காணப்படும் என்றால் உங்களை நான் வித்தியாசமாக நடத்துவேனா? Same way, if you give or if you don't give, I will not treat you differently. அதே போல நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உங்களை ஒரே மாதிரி தான் எல்லோரும் நாம் அன்பாய் இருப்போம், ஒருவரோடு கூட அன்பை பகிர்ந்து. The same way, I will keep preaching about
giving, about loving, about faith, about all those things every week. அதே போல இந்த வரும் வாரங்களில் அன்பை குறித்து, உதாரணமாக இருப்பதை குறித்தும், விசுவாசத்தை குறித்தும், இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் நாம் பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு வருவோம். Now getting into the sermon. இப்பொழுது நம்முடைய செய்திக்குள்ளாக செல்லலாம். We saw last week that sin and cross are mutually exclusive, at the same time they are standing opposite to each other. சென்ற வாரம் நாம் பார்த்தோம், பாவமும் சிலுவையும் ஒன்றோடொன்று இருக்கிறது, ஆனால் இது எதிராக இருக்கிறது. Today we'll see the first most important sin which is controlling the world without our knowledge. நம்மையும் அறியாமல் நம்மை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்ற இந்த பாவத்தை குறித்து நாம் செய்தி கேட்க போகிறோம். There are many sins which are controlling you and me and our daily affairs, but this is the most important sin that churches fail to talk about. அநேக பாவங்களை குறித்து நாம் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், ஆனால் அநேக சபைகள் இந்த காரியத்தை குறித்து, இந்த பாவத்தை குறித்து அதிகமாக பேசுவதில்லை. What is that? கரெக்டா சொன்னீங்கன்னா நான் கை தட்டுறேன், வேற ஒன்றும் தர முடியாது. Correct. What is the most important thing? The sin, and which is ignored completely by the church. And I have never heard one sermon by all those big churches or small churches, mega churches, or Avikuriya Sabai. Nobody speaks about this. பெரிய சபைகளில் இந்த காரியத்தை குறித்து பேசினது கிடையாது. இல்ல அதெல்லாம் பேசுவாங்க. There are 7 deadly sins. 7 கொடிய பாவங்கள் இருக்கின்றன. The first and foremost sin which came into the world, how? By what? எப்படி முதலாம் பாவம் உலகத்துக்குள் வந்தது? I think I told about this on 3 consecutive weeks last week. எப்படி வந்துச்சு? எதனால வந்துச்சு? நான் கையை வேற காட்டுறேன் அப்படி. எதனால் பாவம் உண்டாகியது? Fruit. பழத்தின் மூலமாக உலகத்துக்குள்ளாக பாவம் வந்தது. Hallelujah. முதலாவது பாவம், the very first sin came because somebody opened their mouth and they ate. யாரோ ஒருவர் வாயை திறந்து உணவை உட்கொண்டதால், பழத்தை ருசி பார்த்ததால் பாவம் உண்டாகியது. Had she kept her mouth quiet or shut, had she not eaten that fruit, we would not be listening to this sermon. அவள் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருப்பாள் என்றால் நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். ஏவாளம்மா சாப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா நம்மலாம் we would have been in a different world. Maybe we would have been like angels, we would have been spirit beings. But unfortunately, she ate, and that is where the first sin infiltrated into this world. ஏவாள் பழத்தை சாப்பிட்டதன் நிமித்தமாக முதலாவது பாவம் உண்டாகியது. See, the whole world revolves around food. இந்த உலகமே உணவினால் கட்டப்பட்டிருக்கிறது. It is common sense for us to understand that the whole world can be famine free, starvation free, if we all decided to do something for people who are starving. பஞ்சத்தில் இருப்பவர்களுக்காக நாம் ஏதாவது ஒரு சிறு முயற்சி எடுப்போம் என்றால் நிச்சயமாகவே பஞ்சத்தை நாம் ஒழிக்க முடியும். Yes or no? People should not or cannot die without food. சாப்பாடு இல்லாமல் அநேகர் மரித்து போகிறார்கள். How many of you have given thought about people who are dying in Africa and Somalia? Why is that happening? Is there a natural or a normal thing? எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் தோன்றி இருக்கிறது? சோமாலியா, எத்தியோப்பியாவில் பஞ்சத்தின் நிமித்தமாக, உணவு பற்றாக்குறை நிமித்தமாக அநேகர் மரித்து போகிறார்கள். How many of you have seen people lie in the streets of Chennai or all those cities on the streets? We would have just gone by to buy some delicious food, spending money for $3,000, 3,000 rupees, eating some junk food, and ignored 100 times or 1,000 times on the road people are starving without food. நாம் எவ்வளவு முறை நாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் நன்றாக சாப்பிட்டு வந்திருப்போம். அப்பொழுது அந்த தெருக்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பசியால் இருக்கின்ற ஆட்களை நாம் மறந்துவிட்டு சென்றிருக்கிறது. All that we do is
fools, when we go out of the church, there will be some beggars. We will give what? 2 rupees, 5 rupees coin, and also we have to put it so that the sound will come and make us feel very happy. சபைக்கு வெளியே சென்று அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு நாம் பிச்சை போடுவோம். அதுவும் கூட அந்த 2 ரூபாய் 5 ரூபாய் போடும்பொழுது அந்த காயினை போடும்போது சத்தம் கேட்டாதான் நமக்கு திருப்தி உண்டாகும். That is why I said this series made a couple of families leave the church who are not a part of the church. Nobody has left this church, but this series, when I took 4 years back, there was a disturbance in this church. இந்த உணவு குறித்து, இந்த பெருசெய்தியை குறித்து நான் பேசின போது 2 குடும்பங்கள் இருந்ததே 2 குடும்பம். There were only 2 families at that time. And I was preaching about gluttony. நான் பெருமையை குறித்து பிரசங்கித்தேன். After the sermon, many things happened. I don't know what happened. They all came, both the families came to me, and you spoke about us. பிரசங்கம் முடித்தவுடன் அந்த 2 குடும்பமும் என்னிடம் வந்து எங்களை குறித்து தான் நீங்கள் பேசினீர்கள். If there are 100 families, then I can understand that I am targeting one family. இருக்கறதே 2, அந்த 2 நான் ஏன் விரட்டி விட போறேன்? There is only 2 families in the church, and why would I depart those 2 families from the church? So those 2 families were offended because of gluttony. அந்த 2 குடும்பத்தினரும் பெருந்தேனியின் அந்த பிரசங்கத்தின் மூலம் அவர்கள் தன்னை தான் தாக்கினார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். See, I tell you, gluttony is an evil spirit. பெருந்தேனி என்பது ஒரு அசுத்த ஆவி. Hallelujah. பெருந்தேனி. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை கேட்டாலே என்ன இது சாப்பாட்டை பத்தி இவர் பேசுறாரு அப்படின்னு தோணுது, கோவம் வருது என்ன பார்த்தா? How many of you, by the very utterance of this word, get agitated or get frustrated with me? If you are agitated, if you are frustrated, let this be the time for you to be delivered out of the spirit. உங்களுக்கு அந்த எரிச்சல் உண்டாகும் என்றால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அந்த அசுத்த ஆவி உங்களை விட்டு விடுதலையாக. See, food controls. உணவு நம்மை சரிப்படுத்தும். Food dominates. உணவு நம் மீது அதிகாரம் செலுத்தும். Food takes you away from the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து உணவு உங்களை அகற்றிவிடும். Food makes you eat that fruit, and the presence of God was gone. அந்த உணவை அவர் உட்கொண்ட போது கர்த்தருடைய பிரசன்னம் அவரை விட்டு அகன்று சென்றது. Let us be very careful in getting this message to our hearts and imply in our day-to-day lives. இந்த செய்தியை நாம் தெளிவாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். The second food, the first food was the fruit which Eve ate. The second food was the food which was offered. முதலாவது அந்த உணவை அவள் சாப்பிட்டாள். இரண்டாவது பாவம் என்பது அந்த உணவை அவளுடைய கணவனுக்கு கொடுக்கிறாள். And he eats. அதை அவனும் புசிக்கிறான். And their sons killed, one son killed another one because of what? அவங்களுடைய 2 மகன்களும் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டு ஒருவர் மற்றவனை கொல்லுகிறான். எதனால? For what? For food. Whose food is great? Whose food is not great? யாருடைய உணவு பிரதானமாக இருக்குது, யாரோட உணவை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதில் அவர்களிடம் போட்டி காணப்பட்டது. அதனால் பொறாமை வந்ததால் அவன் மற்றொருவனை கொல்லுகிறான். Yesterday in the Bible study I said, will you talk about the intimacy that you have with your wife? நேற்று நான் ஃபாஸ்டிங் பிரேயரில் சொன்னேன், உங்களுக்குள்ளாக இருக்கின்ற கணவன் மனைவிக்கும் இருக்கின்ற ஐக்கியத்தை குறித்து பிரசங்கிப்பார்களா? If how much we give importance. I'm not saying food is bad. Let me be very correct, very clear. I love food. I like tasty food. I eat lots of different food. Adha na modala sollirren. I'm conveying you the fact that I love tasty food. But where do you keep it? ஆனால் அதை நாம் எங்க வைக்கிறோம்? Are you keeping it in your head like this and constantly dwelling on that? அதை உங்கள் தலையின் மீது நீங்கள் வைத்துக்கொண்டு அதை குறித்தே யோசித்துக் கொண்டே இருக்கிறீங்க. Then it is controlling you. அப்படி என்றால் அது உங்களை அடிமைத்தனப்படுத்துகிறது. Hallelujah. Let us see how another man lost his inheritance because of just a piece of food that he wanted. இன்னொரு மனுஷன் அவன் ஒரு கூழுக்காக அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழக்கிறான். Genesis 25:29 to 34. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 இலிருந்து 34. Before someone reads, has anyone listened to these sermons in a church?
உங்கள் சபையில் இந்த சாப்பாடு பிரசங்கங்களை சொல்லிருக்காங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கேட்டதுண்டா? I think brother has gone to a good church, like a full series about food. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Has anyone else listened? They will not preach. They will be afraid because they themselves are not free, set free from all these bondages. அவர்களே இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகவில்லை. அதனால் இந்த மாதிரி பிரசங்கங்களை நாம் கேட்பது அரிதாக இருக்கிறது. Genesis 25, 29 to 34. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். எது அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்ற கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். Hallelujah. சேஷ்டபுத்திர பாகம், a birthright which comes from God. சேஷ்டபுத்திர பாகம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. God would be giving you some authority in the spiritual world when you are walking closely with Him. ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பார். That is why the discipline of fasting is being given to the church. அதனால்தான் உபவாசத்தின் ஒழுங்கு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. See, I used to struggle, but now it has become a habit for me to control my desire for having different kinds of food. முன்பு நான் இதில் தவிப்பேன், ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். See, because I know the importance of receiving the birthright. ஏனென்றால் சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்வதின் முக்கியத்துவத்தை நான் அறிந்திருக்கிறேன். God has given some beautiful things in the spiritual world for you to inherit. தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் அழகான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். When you pray, when God answers, that is the gift that is fulfilled in your life through the birthright. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அதற்கு நீங்கள் பலன் பெறுகிறீர்கள். அதுவே சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. What is God calling you? As sons and daughters. உங்களை எப்படி தேவன் அழைக்கிறார்? மகனாகவும் மகளாகவும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Jesus says, no more you are servants, you are sons and daughters. நீங்கள் அடிமைகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அவருடைய மகனாகவும் மகளாகவும் அழைக்கப்படுகிறீர்கள். Only a slave will go and ask for all these food things and say, I will eat the thing that the world is offering me or somebody is offering, and they will lose the inheritance that God has kept for them. அடிமைத்தனத்தில் இருப்பவன் தான் தேவனிடம் சென்று எனக்கு தயவு செய்து இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று கேட்பான். See, I used to go to Thiruvattrur, I think, north of Chennai. I forgot. Thiruvattrur in North Madras. From Tambaram, I used to go by my bike to a MRF company. தாம்பரத்திலிருந்து திருவொற்றியூருக்கு ஒரு கம்பெனிக்கு நான் செல்வேன். I was 23 years old. I finished MBA. It was my project. I used to go. I had lots of friends on the way, and coming back, I will stay, eat all those foods. And now foodie, right? The word term is foodie. I don't know what foodie was that time. All roadside, all 5-star hotel, wherever I like, I used to go eat, come back. வரும் வழியில் அங்கே இருக்கின்ற உணவகத்தில் நன்றாக சாப்பிட்டுவிட்டு நான் வந்து விடுவேன். But on my way back, I still have a auntie, I still love her. My mother's sister used to call me to her house on the way to Kolattur. She says, Thambi, come home, eat dinner and go. You don't, please make it a habit. You don't go outside. கொளத்தூரில் எனக்கு ஒரு சித்தி இருக்கிறார். அவர் வரும் வழியில் இங்க வந்து உணவு சாப்பிட்டு விட்டு செல் என்று சொல்வார். See, the long drive to now I can't imagine how people can go from Tambaram to Thiruvattrur and come back the same day. For 6 months I did that. When on my way I used to stop by her house and she used to feed me very good food. 6 மாதங்களாக நான் தாம்பரம் திருவொற்றியூர் சென்று கொண்டு வந்தேன். அப்பொழுது வரும் வழியில் என்னுடைய சித்தியின் வீட்டில் நான் உணவு அருந்துவதுண்டு. So
she used to cook very delicious food, and my chittappa, who's no more, he used to prepare food, and we used to sit and eat together and have a conversation. நல்ல ருசியாக உணவு சமைத்து எனக்கு பரிமாறுவார்கள். நாங்கள் உட்கார்ந்து அதை சாப்பிட்டுக் கொண்டு பேசிக் கொண்டிருப்போம். So the conversation was always about the other families. So this family did this family did this. Oh, they are bad, I am good. All those gossips will come, and I used to eat. Because I was so addicted to food, puri, urlakalangu, all different kurma and chapati. They make me eat all those delicious foods because they know that I am a foodie. நான் நன்றாக சாப்பிடுவேன் என்று அவர்கள் தெரிந்து நன்றாக ருசியாக இருக்கின்ற பதார்த்தங்களை சமைத்து போடுவார்கள். அவர் சமைத்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி குறை பேசுவது வழக்கமாக இருந்தது. So I used to eat, I used to listen. Sometimes I used to get irritated, but I thought, okay, that's fine. As long as I'm getting food, what is the problem? Let them talk, and I keep eating. I will not get involved in that comment. But one day, சில வேளைகளில் அவர்கள் குறை பேசும் பொழுது எனக்கு எரிச்சலாக இருக்கும். அப்பொழுதும் அதை பொருட்படுத்தாமல் சாப்பாடு நன்றாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது என்று சாப்பாட்டில் கவனம் செலுத்தினேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிற்று என்றால், ஒரு நாள் அந்த 6 மாசத்துல ஒரு நாள் suddenly she started to talk about my father and mother. அந்த சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனை பற்றியும் தாயை பற்றியும் அவர் பேசத் தொடங்கினார். See, now I am not like that. That time I used to get like fired up like anything, instant attack. I was very what do you say, a naughty boy at that time. So I was eating. She said something about instantly I knew this was not right. அன்றைய நாட்களில் எனக்கு கோபம் வருவதுண்டு. அப்பொழுது அவர் என்னுடைய தாயை பற்றி பேசின போது எனக்கு கோபம் வந்தது. I still remember. She said, "Your mother is very beautiful, but I am dark. But she thinks that she's a queen, But she's not like that. She's got something." All those things she was talking, and instantly I dropped the food. I still remember. I dropped the food. I said, "Andangakku எதை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும், பொறாமை வரும்." So I said instantly to her face. அவர் என் தாயை குறித்து அவர் உருவத்தை குறித்து ஏதோ சொன்னார். And I got up from the chair and my chittappa said, எதிராக நானும் தம்பி இல்லப்பா. I said, உங்களுக்கு வேணா அண்டங்காக்கா அழகா தெரியலாம், ஆனா அண்டங்காக்கா அடுத்தவங்களை பத்தி எதுவும் பேசக்கூடாது. I used unwanted comments. I just dropped the food. I washed my hand. I took my bike. I raised my thing. I went out of the house. கோபத்தோடு அந்த உணவு சாப்பிடுவதை நிப்பாட்டிவிட்டு நான் என்னுடைய வண்டியில் I didn't tell anyone. I didn't tell my parents. I went. Why I am saying this? ஏன் நான் இதை சொல்கின்றேன்? The food that I ate. நான் உணவு சாப்பிட்டேன். The food which turned out into a disaster. அந்த உணவின் மூலமாக ஒரு சம்பவம் நடந்தது. The intention with which the food was served. எந்த நோக்கத்தோடு கூட அந்த உணவை எனக்கு கொடுத்தார். Hallelujah. The intention with which Esau was served the lentil soup. எந்த நோக்கத்தோடு கூட ஏசாவுக்கு அந்த உணவு பரிமாறப்பட்டது. Do you think Jacob would have served Esau with love? யாக்கோபு அன்போடு கூட அந்த உணவை பரிமாறி இருக்கிறார். See, with the intention, I don't say that people have bad intentions when they give food. Most of the people I have come across in our church serve and treat people with respect because of the love they have for others through food. நம்முடைய சபையில் நம்முடைய உறுப்பினர்கள் எல்லோரும் அன்போடு கூட சமைத்து பரிமாறுவார்கள். நாம் ஐக்கியத்தோடு கூட இருக்கிறோம். Look at what happened here. ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். The food was witchcraft. ஆனால் அந்த உணவு பில்லிசூனியமாக மாறி இருக்கிறது. See, I'm talking about a very serious thing. I know I will be under attack in the spiritual world. When I go back home, my hands may go like this if I'm not strong in the Lord. நான் மிக முக்கியமான செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய பலம் எனக்கு இல்லாவிட்டால் என்ன வேண்டும்? Witchcraft is real. பில்லிசூனியம் உண்மை. What my chitti tried to do me was a witchcraft. என் சித்தி எனக்கு செய்தது பில்லிசூனியம். Hallelujah. My whole family was controlled by food. என்னுடைய குடும்பமே இந்த உணவினால் அடிமைத்தனம். Yesterday I was telling an uncle and auntie were laughing. தின்னுக்கிட்ட குடும்பம். I was using a phrase that we all we demolished through eating. Always food, lavish food, expensive food.
நன்றாக சாப்பிட வேண்டும், பணத்தை விரயம் செய்து இந்த சாப்பாட்டில் Now விரயம் if you go and செய்வது. ask all heritage 300 years, all rich people, all jamindar, whatever, now they don't even have a proper, not all, some people are struggling because of the food, the importance that they gave for food. அன்றைய நாட்களில் நன்றாக வசதியாக வாழ்ந்த குடும்பம் எல்லாம் இந்த சாப்பாட்டினால் உணவினால் கெட்டு Now I hear- குடிசூழாக இருக்கிறார்கள். Now I hear my people, my family members, my relatives say, அவ்வளோ சாப்பிட்டு அப்படி இருந்தோம் அந்த காலத்துல, அதுக்கு ஒரு லேண்டா வாங்கியிருந்தோம்னா. They used to say, if you would have bought a land for the amount that we spent on food, it would have been worthwhile. Why? In Philippians, God says, Paul says that your tummy is your God. பால் சொல்கிறார், உன்னுடைய வயிறே உனக்கு தெய்வமாக இருக்கிறது. நான் சொல்லல, யார் சொன்னாரு? I'm not saying this. The word of God says your tummy is your God. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன்னுடைய வயிறே தேவனாக இருக்கிறது. This is how I preached on one occasion 4 years back, and those two families came to me and said, you are saying that we are eating and are we doing all those things, and they started to attack me. இதை குறித்து நான் பிரசங்கித்தேன், அப்பொழுதுதான் எனக்கு இந்த காரியம் நடந்தது. See, devil is real and he will take the weapon of food and he will destroy your family. பிசாசு உணவை ஒரு ஆயுதமாக எடுத்து உங்களுடைய குடும்பத்தை அழிக்கக்கூடும். How many of you have gone through a situation where they fight for food in marriages? அநேகர் இந்த காரியத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் கூட இது நடந்திருக்கலாம். திருமணத்தில் சாப்பாட்டில் தான் சண்டை வரும். சாப்பாட்டுல தான் சண்டை வரும் மெயினா இல்லையா? They will fight in food. They will say, oh, but the father, I have a brother who here he asked his to be in-law to go to Ambur to buy 10 different bags of biryani for him to taste. How much torture that girl's family would have gone through. என்னுடைய உறவினர் இங்க இருக்கிறார். அவர் அந்த பெண் வீட்டாரிடம் இந்த உணவு எல்லாம் ஆம்பூர்ல இருந்து கொண்டு வாங்க, அப்பொழுது நான் டேஸ்ட் பார்த்து அப்புறம் நாம வந்து ஃபுட் வந்து. Now I used to joke to my wife, every time he puts his hand to eat today, the wife will be putting some kind of hatred to serve the food to him. இப்பொழுது அவர் உணவில் கை போடும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வெறுப்பான ஒரு விஷயத்தை அவருடைய மனைவி சொல்லக்கூடும். எங்க அப்பா வம்சல்ல ஆம்பூருக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வருவார், இந்தா சாப்பிடு. He will say, "அந்த சாப்பிடுங்க," but her heart will be full of hatred. One day you had sent my dad to go to Ambur to get those food. That's what she Not had now. said. At least now it is like modern. I mean, like this was like 10 years back. 10 வருடங்களுக்கு முன்பு இந்த காரியம் நடந்தது. And I tell you a very important thing. Witchcraft happens through food. உணவின் மூலமாக பில்லி சூனியம் நடக்கும். See, I'm into deliverance ministry. I know how they keep witchcraft and all those things. எப்படி உணவில் பில்லி சூனியம் வைப்பார்கள் என்று எனக்கு தெரியும். My friend who was in my college days, she was kept witchcraft in the food. She ate that food, and when she was delivered, she had vomiting of that thing which was in her body. என்னுடைய தோழி ஒருத்திக்கு இதே போல பில்லி சூனியம் வைத்தார்கள். உணவில் பில்லி சூனியம் வைத்திருக்கும் பொழுது அவர் வாந்தி எடுத்த போது அந்த காரியம் வெளியில் வந்தது. For my wife, when we went through that phase of sickness, a friend of mine who's my school friend in Christian College, he called me and he said, he did not know anything about me and my wife. என்னை குறித்தும் என் மனைவியை குறித்தும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. And I was in a surgery, I just came out. This guy calls me after 10 years or something. I hear his voice, I couldn't recognize. He said, I am such and such person. And he said, is everything okay? Why is your voice? I said, I just came out of a surgery. And he said, he inquired about me. Then he said, your wife has been attacked by a witchcraft which came from a Muslim lady in a box of biryani. அவர் என்னிடம் சொன்னார், உன்னுடைய வைஃப்க்கு ஏன் இந்த காரியம் நடந்தது என்றால், ஒரு முஸ்லிம் லேடி பிரியாணியில் அந்த பில்லி சூனியத்தை வைத்து கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் அருந்தினபடியால் இந்த காரியம் நேர்ந்தது. I totally 100% believe that would have been the case, but it was revealed by my friend who calls me after 10 years. 10 வருடம் கழித்து என்னோடு கூட பேசின என்னுடைய நண்பரின் மூலம் அந்த காரியம் வெளிப்பட்டது. Do you know why do we pray when before eating? ஏன் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக ஏன் அதை நாம்
சுத்திகரிக்கணும். bless the food and also to cast out all the evil things that is a part of that food. நான் அந்த உணவுக்கு நன்றி செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திரிக்கும் பொழுது, அந்த உணவில் இருக்கின்ற அசுத்தங்கள், பில்லி சூனியம் எல்லாவற்றையும் கர்த்தர் களைந்து போடுகிறார். What did Jesus do when he went to preach in the wilderness? He took the bread and he thanked God. அவர் பிரசங்கித்த போது உணவை எடுத்து அதற்கு ஸ்தோத்திரம் செய்கிறார். Hallelujah. Hallelujah. Please pray before you eat. நீங்கள் எதில் சாப்பிட்டாலும் சாப்பிடும் முன்பதாக ஜெபித்து விட்டு அந்த காரியத்தை சாப்பிடுங்கள். I have அந்த been உணவை praying சாப்பிடுங்கள். from 5 years old. I don't know how to pray at that time. I went to a convent and they taught me a very simple prayer. I still pray the same prayer to 5 myself. வயதிலிருந்து இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். Thank you for the world so sweet. Thank you for the food we eat. Thank you for everything. Amen. ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக நன்றி, இந்த உணவுக்காக நன்றி என்று சொல்லிவிட்டு நான் உணவை அருந்துவேன். I am 44 now, but still I pray the same prayer before அதே eating. ஜெபத்தை நான் செய்வேன். நான் சாப்பிடுவதற்கு முன்பதாக அதே ஜெபத்தை நான் ஏறெடுப்பேன். Because I know there is a protection which comes through the word of God, through prayer that you offer before you eat. ஜெபத்தின் மூலமாக ஒரு வல்லமை வருகிறது. அது அந்த உணவை சுத்திகரிக்கிறது. I want to you all to be very honest. Very few people will not have this problem. But how many husband and wives fight when it comes to food in the house? Food becomes a factor. உணவின் நிமித்தமாக எத்தனை கணவன் மனைவி சண்டை போடுகிறார்கள்? நான் வந்து இது பண்ண மாட்டேன். Only 1, 2, 3, 4. மற்றவங்க வீட்டிலலாம் இல்லையா? எல்லா வீட்லையும் சண்டை. சாப்பாடு நீ செய்றியா நான் செய்யவா? இதுல அது இல்ல, இதுல இது இல்ல. ஏன் நீ செய்ய முடியாதா? இந்த சாப்பாட்டுல ஏன் இப்படி இருக்கு? Yes or no? See, I'm not saying we don't have this. We also have this problem. Everyone has this problem. We pass comments when it comes to food. See, most of the problems will be very negligible, but this is a very important thing. இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. And another modern day problem is for women to sit and think what to cook. இன்றைய பிரச்சனை என்னவென்றால் சமைப்பது என்ன சமைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக. See, I'm not joking. I know many friends of mine. They will say, I don't know. I'm struggling to think what to cook. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, என்ன சமைப்பது என்று தெரியவில்லை என்று திணறுவார்கள். நீங்களா சிரிக்கிறத பார்த்தா நீங்களா அத மாட்டிட்டு இருக்கீங்க. Okay, praise God. So, see, food is a very important factor. உணவு முக்கியம். And we also have problems with children giving trouble with eating. குழந்தைகளும் சாப்பிடுவதுதான் சண்டை போடுகிறார்கள். நம்ம எவ்வளோ பார்க்கிறோம். We are seeing so many things related to food, but we ignore food. உணவில் நிமித்தமாக நடக்கின்ற அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது, ஆனால் இதை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். The blessing which God has kept for you, let it not be taken away, snatched by the evil one, just because of the food that we are eating. கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பிசாசானவன் பட்சித்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். The modern days, when the rise of YouTube and all those things, yesterday I said, I want to say it again. So many food reviewers, and they are minting money just by the addiction people have for just sitting and watching that mouth-watering food, just imagining that something will happen in their life. Food reviewers அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். எப்படி என்றால் இந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் அந்த உணவை பார்த்து கொண்டு அதை ரசித்துக் கொண்டு இருப்பதால் தான். See, don't be addicted to food. Keep food at a distance so that your spiritual blessing will be enhanced. உணவுக்கு அடிமைகள் ஆகாதீர்கள். Who all fasted for 40 days in the Bible? 40 நாள் உபவாசம் பண்ண ஆட்களை சொல்லுங்க, நீங்க யாரெல்லாம் பண்ண? Jesus, Elijah, praise God. Elijah, இயேசு, Then Moses. Moses. Praise the Lord. Only 3 people fasted for 40 days. 3 பேர் 40 நாள் உபவாசித்தார்கள். It doesn't mean that others did not fast. Other people also fast, but not for continuous 40 days. மற்ற பரிசுத்தவான்களும் உபவாசித்தார்கள். ஆனால் 40 நாட்கள் இந்த 3 பேரும் உபவாசித்தார்கள். That is why it is called the Daniel's fast. Daniel ஒரு விதமாய் உபவாசித்தார். எல்லாம் நிறைய
தீர்க்கதரிசிகள் உபவாசித்தார். Prophets of God, they fasted. But here we see that Jesus, Moses and Elijah fasted for 40 days continuously. மோசே, எலியாவும் இயேசுவும் 40 நாட்கள் தொடர்ந்து உபவாசித்தார்கள். And who are the ones who are going to be coming back in the end times? முடிவு காலங்களில் யார் மீண்டும் வரப்போகிறார்? Moses, Elijah and Jesus. மோசே திரும்ப வரப்போகிறார், எலியாவும் திரும்ப வரப்போகிறார். அதே போல இயேசுவும் இரண்டாம் வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். Who all met in the transfiguration, Mount of Transfiguration? மலையின் மறுரூபமான போது யாரெல்லாம் காணப்பட்டார்கள்? Moses, Elijah and Jesus. There is power in fasting. உபவாசத்தில் வல்லமை இருக்கிறது. Hallelujah. You need to fast. நீங்கள் உபவாசம் செய்ய வேண்டும். It is mandatory, it is a must. அது கட்டாயமாக இருக்கிறது. If you want to gain the authority that God has kept for you in the spiritual world, you must fast. ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உபவாசிக்க வேண்டும். See, just imagine like this. I think we are all adults and grown up people. When a good looking girl goes, we all turn and say like this, right? Some people, not me. சிலர் ஒரு அழகான பெண் செல்லும் பொழுது அந்த நபரை திரும்ப பார்ப்பார்கள். Yes, right? It's an open thing. Just imagine when you are not seeing, there is a spiritual power that unleash from the heaven. நீங்கள் அப்படி செய்யாத பட்சத்தில் பரத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Same way, when you are attracted by all delicious food, you see the food and you refrain, you don't even have some liking for the food, you turn away. The same principle applies. Your spiritual being is enriched. அதே போலதான் ருசியான பதார்த்தங்கள் உங்களுக்கு முன்பாக கொண்டு வரும் பொழுது அதை நீங்கள் சாப்பிடாமல் அதை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். At least for 40 days. 40 நாட்களாவது நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் ஆவிக்குரிய பலனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். At least the things which you like the most, you stop to avoid it. நீங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கின்ற காரியங்களை நீங்கள் அந்த 40 நாட்கள் ஒதுக்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய பலனை பெறுகிறீர்கள். Sister said, I am stopping coffee and tea. That is a great thing because without that some people cannot live. சகோதரி சொன்னார்கள் 40 நாட்கள் காஃபி டீ நான் அருந்துவதில்லை பாஸ்டர். அது ஒரு காரியம். ஏன்னா அநேகருக்கு காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது. It is just a thing, like you have to know what is the thing which is controlling you. உங்களுக்கு தெரிய வேண்டும் எது உங்களை கட்டுப்படுத்துகிறது, எது உங்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறது. எல்லாமே பாஸ்டர், எனக்கு காஃபி டீயும் அப்படிதான், எனக்கு அது வேணும், எனக்கு இது மீட் சாப்பிடாம இருக்கவே முடியாது, ஐயோ எனக்கு தோசையா, அந்த தோசை அப்படி பிடிக்கும், அதுவும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சஜஷன் பண்ணுவேன். Some people will say I'm attracted to all the delicacies. For people like that I will suggest எதுவுமே சாப்பிடாதீங்க. I will suggest don't eat anything. Don't. If you are addicted to coffee, if you cannot live without coffee, stop it. நீங்கள் காஃபியை குடித்தாதான் உங்களால் இருக்க முடியும் என்றால் அந்த காஃபியை நீங்கள் ஒரு 40 நாட்கள் விட்டுவிடுங்கள். See, try that and see that the power unleashed in your life. நீங்கள் சோதித்து பாருங்கள், நிச்சயமாகவே நீங்கள் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். That is why we both are standing here. Without fasting and without giving something for God that we can offer, we cannot stand. Without people coming here, standing and playing a music, do you think people when they see us, they will think that they are mad people? அதனால்தான் நாங்கள் இங்க நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்களே இல்லாமல் நாங்கள் இங்க நின்று பாடி ஆராதிக்க முடியுமா? When there is some situation like that for you, when people make you feel that you are not worth it, you will still stand for God. அதே போலதான் உங்களுக்கும் யார் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரோ இல்லாவிட்டாலும் நீங்கள் தேவனுக்காக நிற்பீர்கள். Exodus 34:28 to 34. 34:28 to 34. Moses was there with the Lord 40 days and 40 nights without eating bread or drinking water, and he wrote on the tablet the words of the covenant, the 10 commandments. When Moses came down from Mount Sinai with 2 tablets of covenant law in his hands, he was not aware that his face was radiant because he had spoken with the Lord. என்ன பண்ணார் மோசே? 40 நாள் தேவனோடு சஞ்சரித்து உபவாசித்து அவரோடு ஐக்கியப்பட்டு இருந்தார். Moses fasted for 40 days. He was in union with God for those 40 days.
Hallelujah. That is how God's power was unleashed. Just imagine, I cannot imagine anyone. I used to think, why it happened that time? Why is it not happening now? அன்றைய காலங்களில் இது நடந்தது என்றால் இன்றைய காலங்களிலும் இது நடக்கக்கூடும். When Moses raised his hand, the Red Sea was. மோசே கையை உயர்த்திய போது செங்கடல் இரண்டாக பிளந்தது. Why is it not happening now? I believe even now it will happen. Why it is not happening? ஏன் இன்று இதை போன்ற அற்புதங்கள் நடப்பதில்லை? Yeah. Nobody is fasting for 40 days without food and water. 40 நாட்கள் உணவு அருந்தாமல் உபவாசிப்பதில்லை. யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தா, என்னையும் சேர்த்து சொல்றேன், யாராவது ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் அப்படி இருந்தாங்கன்னா செங்கடல் விளக்கும். If a minister of God would have fasted for 40 days without food, then the Red Sea would have parted. I am a very logical man. I will think, why that those days great signs and miracles are happening. Now why is it not happening? அன்றைய காலங்களில் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்தது, ஏன் இன்றைய காலகட்டங்களில் இது நடப்பதில்லை என்று? Because there are no prophets, there are no saints, there are no men of God or women of God who were like that in those days. மோசேயை போன்று இப்பொழுது யாரும் காணப்படுவதில்லை, அதனால்தான் இந்த அற்புதங்கள் நடக்காமல் போகிறது. There are one or two here and there. That is why people lay hands and deliverance happen. Demons go. But if they fasted like Jesus, Moses, and Elijah, fire will come down from heaven. மோசேயை போலும் எலியாவை போலும் உபவாசிப்பார்கள் என்றால் அக்கினி பரலோகத்திலிருந்து வந்துவிடும். Don't read it, but it is mentioned in 1 Kings 19 that Elia fasted for 40 days in the Mount of Horeb. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா ஓரேப் மலையில் 40 நாட்கள் உபவாசித்தார். Jesus fasted for 40 days. இயேசு 40 நாட்கள் உபவாசித்தார். Matthew 4:1-11. Before we get into that, I just want you to listen to an incident two incidents which made me leave, one of the major incidents which made me leave the country and come to New Zealand. இதை நான் பார்ப்பதற்கு முன்பதாக ரெண்டு காரியங்கள்னால் நான் நியூசிலாந்துக்கு வந்தேன். One is the full politics which was troubling me in my family. Who is great, who is this, I am that. I was very young, I was so frustrated with all these things, but food was one of the important factors. என் குடும்பத்தில் அரசியல் நடந்து கொண்டிருந்தது, அதனால் நான் வந்தேன். அதற்கு காரணம் உணவு. You know how I got my very first job? எப்படி என்னுடைய முதல் வேலை கிடைத்தது என்று தெரியுமா? It is because of food. உணவினால் என்னுடைய முதல் வேலை கிடைத்தது. If you give me 2 big watermelons, I can eat, not now, when I was young. I can sit and eat 2 watermelons, big ones. ரெண்டு பெரிய தர்பூசணி என்னிடம் கொடுத்தீர்கள் என்றால் அதை நான் எளிதில் சாப்பிட்டு விடுவேன். On one occasion I was sitting and eating one full darbusni with a big thing just by myself. I am the only child, so there is no competition, no children, brothers to come and fight for me. I bought that, I was eating. ஒரு தர்பூசணி வாங்கி கொண்டு நான் அதை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். My mother comes back from work. என்னுடைய தாயார் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். So she saw me eating one full fruit, not doing any household work. ஒரு முழு பழத்தை நான் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன், வேலை எதுவும் செய்யாமல். I was 22, I think, 21 when 23 when I finished MBA. 23 வயதாக இருந்தேன். She already said, you have wasted 8 months saying that you will go to UK. You are just going here and there, watching movie with friends, all those things. And now you are sitting in the middle of the house and eating watermelon and look at the house. No, it's not clean. யூகேக்கு செல்வேன் என்று சொல்லிக் கொண்டு 8 மாதங்களை வீணடித்து விட்டார். வீடு சுத்தமாக இல்லை, உட்கார்ந்து கொண்டு தர்பூசணியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயே. She will hit me with all the pans. She will yell at me. I will never shake for anything. That day, the same thing was happening. She was shouting at me. I was just eating, and then what happened? She said something which hurt me very badly. நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், அசராமல் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அன்று ஒரு காரியத்தை அவர் என்னை சொன்னபோது நான் குட்டப்பட்டவனாய் நான் மனம் திரும்பினேன். I like the way she translated. அசராமல் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். Extra addition. So I was eating, and she said that what you are eating is not the money which you had. It is your mother's blood. The fruit is you're eating is my hard-earned money.
that you are sitting and eating in the house. நீ சாப்பிடுவது உணவு அல்ல, மாறாக என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, நான் சம்பாதித்த என்னுடைய ரத்தமும் வேர்வையுமாக இருக்கிறது என்று சொன்னார். But I still finished eating. நான் அவர் சொன்னது அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், ஆனாலும் அதை சாப்பிட்டு முடித்து விட்டேன். But that word hurt me very badly. ஆனால் அதனால் நான் குத்தப்பட்டேன். The next day, the same night, I started browsing. At that time, no Google and all those things. I'm pre-Google child. அப்பொழுது கூகுள் இல்லை. So I browsed through the paper, Hindu, Indian Express, and I saw an advert in AVM Telecom. Guhan, you know, the AVM Saranand son, he was running Airtel, I think, Aircel Max is something. That company was advertising for sales representatives. நியூஸ் பேப்பரில் ஒரு காரியம் தெரிந்தது, ஒரு வேலைக்காக ஆள் எடுத்தார்கள். அப்பொழுது அதை பார்த்துவிட்டு நான் அவர்களை அணுகினேன். I called them next morning and I said something. I was acting as though I am interviewing. I said, okay, that's fine. I'm coming for the job tomorrow, and I went to Vadapalani to that work. அடுத்த நாளே வேலைக்கு வருகிறேன் என்று நான் வடபழனிக்கு சென்று விட்டேன். I met AVM Guhan and he gave me an offer, $1,687 rupees salary. 1680 ரூபாயாக இருந்தது. என்னுடைய சம்பளம். I thought I will be here going to UK. I rejected a job which was offered to me in Lee Meridian, 10,000 rupees, all those things. But now I'm willing to go and take a job selling SIM cards. And I went very close to Monica, not knowing that I will marry Monica. She used to say, oh, you have come to all these places, to Kadar shop and all those things. And I used to sell postpaid cards to shopkeepers. ஷாப்கீப்பர்ஸ்க்கு சிம் கார்டு வைப்பதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது. You know how I got to my very first job? That is the breakthrough. If not, I would have been a lazy, spoiled child eating darbusni or watermelon for another 1 year. நான் அப்படி செய்யாமல் போயிருப்பேன் என்றால் நான் ஒரு சோம்பேறியாக தான் இருந்தேன். That one word which my mother said about the food, the importance that I give for food, changed my life. அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. And the second thing, when I came to New Zealand, many things happened, but one of the main things when I came, before I left the country, me and my mother had a very long conversation. She was crying. She said, I thought you will go to UK, but you didn't go. But now, are you sure you are going? You are going to leave me? என்னுடைய தாயோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவருக்கு விருப்பமில்லை. ஆனால் அவர் சொன்னார், நீ UK போவேன் என்று சொன்னாயே, இப்போது நியூசிலாந்து போகிறாய், கட்டாயமாக நியூசிலாந்து போகலாம் வேண்டுமா என்று கேட்டார். I said one of the main reasons I'm leaving. I told many things, and one thing I said was the way you treated me with the food, not the watermelon, but when we sat as cousins, we were a big family. When we all had food together every weekend, they used to come to our house. We used to eat food. My mother used to give very little meat to me, and all the bones, broken pieces of chicken or mutton, you know. I used to feel very bad. I've never asked her in my life for 10 years that was happening. You know, very little she will give. 10 வருடங்களாக ஒரு காரியம் நடந்தது. என்னுடைய உறவினர் எல்லாம் வீட்டுக்கு வரும்பொழுது எல்லோருக்கும் பரிமாறுவார்கள். அப்பொழுது என் அம்மா எனக்கு சொற்பமாக எலும்பு மாத்திரம் வைப்பார்கள். அதை குறித்து நான் அவரிடம் சொன்னேன். I said that broke my heart. For 10 years I was keeping it to myself, but you were treating me differently. My cousins were being fed nicely, the very good food that you cook. But why did you give me so little? You know, I can't be bothered. You are my mother, but you should have treated me equally. அது என் உள்ளத்தை உடைத்தது. அதனால் ஏன் இந்த வித்தியாசத்தை பார்த்தீர்கள்? நான் உங்கள் சொந்த மகன் அல்லவா, ஏன் இந்த பட்சபாதம் என்று கேட்டேன். Even my Attai and Mama, they all come and tell me, you know, why your mother is doing this. You know, she's treating you differently. என்னுடைய உறவினர்கள் கூட இதை சொல்லி இருக்கிறார்கள். You know, to which my mother said, I already booked my flights. I don't know when I was about to leave. I mean, not flights. The visa came. I was waiting for flight ticket. I was about to leave. That night, she told, you know, why? நியூசிலாந்துக்கு நான் செல்ல வேண்டும், எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. அந்த இரவு என்னுடைய தாயார் இந்த காரியத்தை சொன்னார். She said, you know what, your father gives you whatever you like. You go wherever you go and eat. Whatever you want, you eat. And Amma cooks food. She gave an example. Vanjaram fish, 1 kilo, you eat by yourself. I cook for you. But for your cousins, they don't have the privilege of eating that. You understand? But when it comes to having food
in the thing, I made you feel the importance of food. ஒரு கிலோ வஞ்சரம் சமைப்பேன் என்றால் அதை நீ சாப்பிடுவாய், உங்க அப்பா உனக்கு எல்லாம் செய்வார், நீ உனக்கு நன்றாக நாங்கள் உன்னை பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் இவர்களுக்கு அந்த காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால் தான் அவர் சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு நான் வைத்தேன். The mystery of the food which was haunting me for 10 years was broken and shattered. Me and my mother cried. நானும் என்னுடைய தாயாரும் அழுதோம். And then the next day I boarded a flight and I went. Again, there was a factor of food. I don't know when I was about to leave. I was driving a bike and I was struggling for some money. My Peripa was a doctor. He called me and said, whatever balance you are requiring, I will pay for your flight ticket. It was 48,000 at that time, one way, in 2006. அன்றைய காலங்களில் 48,000 ஆக இருந்தது டிக்கெட்ஸ். அப்பொழுது 5,000 தட்டுப்பாடாக இருந்தது. So I was driving a bike and the agent said there is a flight ticket available in Thai Airlines. It is 48,000. I had only 42,000 or something. I said I can manage somehow. I was talking to my friends, but I couldn't make the money. Then my Peripa, he called and said, when are you leaving? I said, tonight I'm leaving. He said, I will give you whatever the balance is. Come to Velu Military Hotel in Nugambakam. வேலு மிலிட்டரி ஹோட்டலுக்கு என்னுடைய பெரியப்பா அழைத்து எனக்கு உணவு கொடுத்து அந்த காசையும் அந்த பணத்தையும் He offered me a variety of dishes. You know, I've never had that lavish food in Velu Military Hotel, Nugambakam. All kadai, this, that. I ate everything. எல்லா உணவையும் நான் சாப்பிட்டேன். And then he said, you know, you will go to New Zealand, you will starve for good food. This is the last time maybe you are having a very delicious food, and I don't know how long it will take for you to come back to India to taste this. Eat, enjoy, and go. And that night I left. I ate a delicacy. I called my mother. I said, my tickets are booked, and I boarded a flight and I came. நான் நன்றாக சாப்பிட்டு நான் நியூசிலாந்துக்கு வந்து விட்டேன். See, that is the importance of food which plays in anybody's life. I have the understanding of what those foods were playing a key role in my life. எனக்கு அந்த புரிதல் வந்துவிட்டது. இந்த உணவின் மூலமாக என்ன காரியங்கள் நடக்கும், என்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கலாம். There was a fight which happened between my mother and father a long time back when I was a child. நான் குழந்தையாக இருந்தபோது என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் ஒரு சண்டை வந்தது. My father took the plate and he threw the plate and it hit the wall. என்னுடைய தகப்பனார் தட்டை வீசினார். And the mark stayed in that house for almost 1.5 years, 2 years. We didn't paint the house. அந்த மார்க் அந்த சுவரில் இருந்தது. That was a painful memory I still have about what food can do to your life. அது எனக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கிறது. அது ஒரு சாப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை கொண்டு வரும் என்று ஒன்று இருக்கிறது. See, the intimacy that you have with your wife is good, but the food that you eat is good, but you cannot exploit it. உங்களோட மனைவியோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருப்பது நல்லது, சாப்பிடுவது நல்லது. ஆனால் அதை நாம் அத்துமீறும் பொழுது காரியங்களை நாம் சந்திக்கிறோம். You know what Jesus was facing when he first came out of the fasting? இயேசு உபவாசித்த பின்பு அவருக்கு என்ன நேர்ந்தது? முதல்ல வெளியில வந்தோனே என்ன ஆகுது? What happened to Jesus when he came out of the wilderness? Tempted by devil. What did devil say? என்ன சொன்னாரு? கல்லை அப்பமா மாத்து. அங்கேயும் என்ன சோதிக்கப்படுகிறார். அப்பொழுது முதலாவது சோதனை உணவில் தான் வருகிறது. He is not giving any other attraction or anything else, but the very food. முதலாவது காரியம் அந்த உணவில் தான் வருகிறது. அந்த சோதனை உணவில் தான் வருகிறது. To which Jesus said that அதற்கு இயேசு சொல்கிறார், man shall not live by bread alone, but by the word which comes from the mouth of God. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனின் வார்த்தையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். Same way you will also be established through the word that proceeds out of the Lord. Hallelujah. See, you are getting benefited now through the word of God which comes from this pastor. இப்பொழுது ஒரு போதகரிடமிருந்து வருகின்ற வார்த்தையினால் நீங்கள் போஷிக்கப்படுகிறீர்கள். பரலோக ராஜ்யத்தை மாம்சமும் இரத்தமும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது.
The blood and flesh will not inherit the kingdom of God. That is why Jesus symbolically said, I am giving my blood and I am giving my flesh. You don't have to worry too much about what you will eat, what you will drink, what you will inherit. அதனால்தான் இயேசு சொன்னார், அவருடைய மாம்சத்தை அவர் நமக்காக தந்தார், அவருடைய உதிரத்தை நமக்காக சிந்தினார். நீங்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று வருத்தப்படாமல் இருங்கள் என்று சொன்னார். Matthew 4:1-11. படிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்திருந்த பின்பு, இரவும் பகலும் எத்தனை நாள்? 40 days. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்திருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு என்ன உண்டாகுது? பசி. He is hungry. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். When Jesus, God himself, was struggling with food, how much vulnerable his children will be. இயேசுவே உணவினால் சோதிக்கப்பட்டார் என்றால் நாம் எம்மாத்திரம். See, world has got a storehouse for seeds. How many of you know? உலகம் இந்த வித்துக்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார்கள். All Christians should know all these things which is happening in the world, but many Christians don't know anything. We just read the Bible, go home and sleep. அநேகருக்கு இதை பற்றி தெரிவதில்லை. See, when we go to, I mean, if you have to see in Netherlands, just Google and see. The World Seed Bank is there. உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான வித்துக்களை அங்கு வைத்திருக்கிறார்கள். All the seeds which belong to that land has been taken out from the farmers, from the native people, and it has been hijacked and it has been stored there. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வித்துக்களையும் எல்லா விதைகளையும் அவர்கள் எடுத்து நெதர்லாந்தில் ஸ்டோர் செய்திருக்கிறார்கள். Whatever we eat, most of the 90% of what we do is all artificial. நாம் சாப்பிடும் உணவும் சரி, நாம் செய்யும் காரியங்களும் சரி, எல்லாம் செயற்கையாக மாறிவிட்டது. We were about to start a pizza shop in Dominion Road. Dominion Roadil pizza shop open பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். We opened the shop. அதை ஓபன் செய்து விட்டோம். But that shop short lived for 6 months. I did not put money, but I was the brain behind that. நான் அதுக்கு எதுவும் பணம் போடவில்லை, ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவது என்று அவர்களுக்கு சில யோசனைகளை கொடுத்து கொண்டிருந்தேன். There were two friends and they approached me. I know them for many years. We were friends. They were from Andhra. And they said, no, we want your expert advice to do this. But God told me very clearly through my receptionist in Sharp where I was working. When I came down, she always prays for me. She just lays hands, she prays in the workplace. And then she said, do not associate with those two people because you are a man of God and they are world. It should not mingle. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறார். அவர் சொன்னார், அந்த நண்பர்களோடு சேராமல் இரு, ஏனென்றால் அவர்கள் உலகம், நீ ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறாய். The food that what I saw there, 95% of the food, I think sister can understand what I'm saying. 95% of the food what has been cooked in pizza shops are artificial. 95% உணவு செயற்கை உணவாக The dough that they make, the fruits that they put, the meat that they order, everything is not real. It's all artificially made. அந்த அசைவம் கூட, அந்த சிக்கன் கூட எல்லாம் செயற்கையாக இருக்கிறது. Hallelujah. How many of us know? I'm not trying to scare you. We live in a world which is controlled by the evil one. நான் உங்களை பயமுறுத்தவில்லை, மாறாக இந்த பிசாசு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். How do we know what is from God and what is not from God? எப்படி எது தேவனிடத்திலிருந்து வருகிறது, எது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் கண்டுபிடிப்போம். It was almost $40,000 they wanted me to invest in that. I would have lost all the 40,000 and my hard-earned money gone. நான் $40,000 இழந்திருப்பேன். God took me away because I sensed that food had some kind of witchcraft in that and don't go near it. அதில் ஏதோ ஒரு பில்லிசூனியம் இருக்கிறது என்று கர்த்தர் உணர்த்தினபடியால் அந்த காரியத்தை நான் செய்யவில்லை. And I'm going to finish my sermon. Before that, we went to one of our relatives when we were newly married in New Zealand. They invited us for food. நியூசிலாந்தில் நாங்கள் புதுமண தம்பதிகளாக இருந்தபோது ஒரு உறவினர் எங்களை அழைத்திருந்தார். நாங்கள் அவர்
வீட்டுக்கு It was a சென்றிருந்தோம். very good food, nicely, we ate everything. But God told me there was something which is not right there. நன்றாக சாப்பிட்டோம், ஆனால் ஏதோ ஒன்று சரியில்லை. They put in a big carrier, like all those things. They said, take it home, like box, after the food. பெரிய மூட்டையில் அவர்கள் சாப்பாடை கொடுத்தார்கள். On the way when we came, I told my wife, I stopped the car, I said, take all the food and keep it on the roadside. You will not take it home. அந்த உணவை எடுத்து அந்த ரோட்டில் வைத்துவிடு, நான் இந்த உணவை நாம் எடுத்து செல்ல போவதில்லை என்று சொன்னேன். Monica would have thought, mad fellow, why I got married to this man. Already I was very giving her trouble, but that day she would have thought, she may have thought. அவர் என் மனைவி என்ன வேண்டும் என்றாலும் யோசித்திருக்கலாம். But same food which came after so many years in the form of biryani, and then she ate and it attacked her health. பல வருடங்களுக்கு பின்பு இந்த பில்லி சூனியம் பிரியாணி மூலமாக வந்தது, அது அவரை தாக்கியது. Now tell me, do you think it is all real, or do you think it is all imaginary and I am saying something which is to make you afraid? நான் ஏதோ கதை சொல்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? பில்லி சூனியம் இருக்கா இல்லையா? Is witchcraft real? Is witchcraft real? No. Paravailla, that's okay. Witchcraft is real. When God is real, devil is real. When the Holy Spirit is real, evil spirit is real. When good things happen, witchcraft also happens. பில்லி சூனியம் இருக்கிறது, தேவன் இருக்கிறார் என்றால் பிசாசும் இருக்கிறான், அசுத்த ஆவி இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியும் இருக்கிறார். When somebody serves you food with the intention to destroy you, that is witchcraft. யாராவது உங்களை அழிக்க வேண்டும் என்று உணவை பரிமாறுவார் என்றால் அதுதான் பில்லி சூனியம். When I fast, I finish fasting, some people come and give me food like this, I know that is not from God, that is witchcraft. நான் உபவாசத்தை முடிக்கும் பொழுது அதிகமாக உணவு எனக்கு பரிமாறப்படும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. And I know what will happen. Oh, pastor, he will eat lots, like what is this? He is a gluttony man. பாஸ்டர் பெருந்தினி உடையவர். I tell you, gluttony is the deadliest and the foremost sin every Christian should battle and overcome. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பெருந்தினியை போராடி வெல்ல வேண்டும். Philippians 3:1-6. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவதும் எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் சுண்ணத்துக்காரனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நானுமே விருத்த சேதம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். If someone else thinks that they have reason to put confidence in the flesh, I have more, because I was circumcised on the 8th day. He's saying that if you want to put your trust in the food and the materialistic and the worldly things, you can keep doing, because in verse 19 he says like this. 18 from 18. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். The cross is completely opposite to a glutton. இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. Their destiny is their destruction, their God is their stomach, and their glory is in their shame. And the mind is set on earthly things. உலகத்தின் மீது அவர்களுடைய மைண்ட் அப்படியே இருக்குமா? அவர்கள் பூமி கடந்தவைகளை சிந்திக்கிறார்கள். That is why Jesus says, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம். Don't think about that. My dear brothers and sisters, tummy is a very deadly thing which we all struggle with. நாம் எல்லோரும்
இந்த வயிற்றுக்கு அடிமையானவர்கள். When your gut health is good, your body is good. உங்களுடைய வயிறு நன்றாக இருக்கும் பொழுது உங்களுடைய முழு சரீரமும் நன்றாக இருக்கும். This is not a spiritual thing. This is a worldly concept everyone talks about. இந்த உலகமே இதை குறித்து பேசுகிறது. But Jesus says that your spiritual health also is related to your gut. இயேசு சொல்கிறார் உங்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியமும் உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்டது. Try to keep it under control. அதை உங்களுடைய நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். When your gut is affected, your body is affected. When your body is affected, your spirit is affected. உங்களுடைய வயிறு உங்களுடைய வயிறு கெட்டு போனால் உங்களுடைய மாம்சம் கெட்டு போகிறது, உங்களுடைய ஆவியும் கெட்டு போகிறது. I have a cousin who's when he grew up, he was like very chubby. I used to call him Chintu. I used to pinch him like he was 7 years younger to me. Now he's got a baby. The girl is 7 years old. He's a grown-up man, you know. But I love him so much because of his innocence. எனக்கு ஒரு உறவினர் இருந்தார், அவர் எனக்கு மிகவும் பிடிக்கும். Now that man is in a very good position in India. இப்பொழுது அவர் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். You know, when he was growing up, he was so innocent that he was so addicted to the food. அவர் வளரும் பொழுது உணவில் மிகவும் பிரியம் வைத்து அதிகமாக சாப்பிடுவார். Whatever he likes, he will eat. He will keep eating. Without meat, he cannot live. He constantly dwells on that. When you go out with him, you will be embarrassed because he will, in the biryani, in marriages, when you sit next to him, he loves me so much that he always wants to sit next to me, and he will say, "Anna, piece eduthu podu. Hey, brother, come here, piece poduva." Like that, he will make me feel so ashamed. அவரோடு நான் செய்வேன் என்றால் அவர் கையை வைத்து நன்றாக சாப்பிடு என்று சொல்லுவார், நன்றாக சாப்பிடுவோம். To which my other elder brother, he said, "Listen, தம்பி, பீஸ் கேக்குறீங்க, ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு பீஸ் கேட்டியா இன்னைக்கு? மட்டன் பீஸ், சிக்கன் பீஸ் கேட்டே இருக்கீங்க." Something he joked. ஒரு மூப்பர் இவ்வாறாக சொன்னார், எப்பொழுதும் கறி பீஸ்க்காக கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, தேவனிடத்திலிருந்து வருகின்ற சமாதானத்துக்காக வாஞ்சிக்கிறாயா? 20 years later, 20 வருடங்கள் கழித்து the elder who said that, அது சொன்ன மூப்பர், he is 120 kilos now. அவர் 120 கிலோவாக He cannot control his tongue. பருமனாகிவிட்டார். He cannot control his tongue. He cannot live a normal life. அவரால் வாயை கட்டுப்படுத்த முடியவில்லை. Now this man, this young boy who was innocent, who was addicted to food, he stopped eating all those things, the gluttony feeling that he had, the overeating and the things, uncontrollable eating. He stopped and he started going to the gym. He came back to his norm. He became a very handsome young man, and he's now a general manager in a German company. ஆனால் இந்த வாலிபனும் தன்னுடைய நாவை அடக்கி இப்பொழுது நன்றாக அவர் உடல் உடையவராக இருக்கிறார். இப்பொழுது அவர் ஒரு நல்ல பதவியிலும் இருக்கிறார். The brother who gave advice has lost the plot because he did not follow what he told. யார் அவருக்கு அட்வைஸ் சொன்னாரோ அவரே அதை கடைபிடிக்கவில்லை. அவர் உடல் பருமனாக மாறிவிட்டார். But this boy who listened to that advice took it to his heart and he worked on it, and he is there. Not only is a general manager, he is the only one point of contact in our family. It is for marriage, it is for death, it is for anything. You tell him and he's got contacts and networks and he will do anything for you. மாறாக அந்த வார்த்தையை கேட்ட இந்த வாலிபனும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தார். That is the change that you will experience when you treat food the way God wants it to be treated. கர்த்தர் நம்மை எப்படி இந்த நாம் இந்த உணவை நோக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கடைபிடித்தோம் என்றால் நாமும் அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்போம். I was struggling, I came out of it, I am a pastor now. நான் இதில் போராடினேன், இப்பொழுது இதில் வெளிவந்த போது கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக மாற்றினார். Man shall not live by bread alone, but every word that comes from the mouth of God. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Long for the word of God when you are longing for food. தேவனுடைய வார்த்தைக்காக வாஞ்சியுங்கள். May God bless these words and keep them in your hearts and in my heart. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் வைத்து காப்பாராக.
Before we get into the offertory song, I kindly request the church, if you have any testimonies to share, please come forward and share your testimonies. It will edify people, it will glorify the kingdom of God, and God will bless you and honor you for what you are going to be saying. வாங்க முன்னாடி வந்து உங்களுடைய சாட்சிகள் எதுவாக இருக்குமானால் தயவு செய்து பகிர்ந்து. God did not do anything good. I really like the testimony which we heard last week. It was such a beautiful testimony by Sister Martina. Unfortunately, it was not captured in the live service because many people would have been blessed, because I think we stopped and then, but I believe many more testimonies will come from this church. So if you don't have anything today, but that's okay, we'll continue to pray as a church. See, in end times, Satan will attack not the believers. I tell you, it will attack the church, it will attack the pastors, it will attack the pastor's family, it will give sickness, it will give disease, disturbances. When we came here, I had to make one strong, not a shout, like a loud, authoritative thing to settle certain things here. And I know in the kingdom of God, there was silence for half an hour. How many of you know that? பரலோக ராஜ்யத்தில் அரை மணி நேரம் ஒரு நிசப்தம் இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. Do you know? In the book of Revelation, we are meditating in the book of Revelation for the second time in our Bible study. In the book of Revelation, for 30 minutes, there was complete silence in the cosmic universe, in heaven, where God dwells. கர்த்தர் வாசம் செய்யும் அந்த இடத்தில் அரை மணி நேரம் சத்தமே இல்லையா? You know why? Because all these fights, all these troubles, all the things which are happening now, we need to understand it's a future that John is revealing to us. It is like a time machine, What is to come, I'm speaking now. All these things we are battling here is going to stop there for half an hour. And then after half an hour, there is going to be a wrath and judgment of God after the 7th trumpet. Hallelujah. ஏழாவது எக்காலம் ஊதின பிறகு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உங்கள் மேலும் என் மேலும் வரும். அதற்காக தான் கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறார். Hallelujah. That is why this church exists. See, worldly blessings, job, marriage, relationship problems, everything will settle down if you align yourself to God's principles, to the kingdom of God, and let God's silence come and fill you. That is why I started before the sermon, I said, rest. அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும். Be still and know that I am the Lord. If you are not still, you will not experience the goodness of God. If you don't close your mouth, not only for speaking, but also for your intake, will you not experience the true power and the love that God has got for you? So that half an hour silence, let it be a motivating factor for you to start your fasting, whatever way you can. Like how sister said, she's stopping coffee and tea. I know some people have stopped chocolates. I don't eat meat. I fast all till lunchtime. I don't eat anything. I eat for all 40 days. Coffee, that's it. Whatever you like, it is not like you have to do this way. Just take an effort and take your step into the spiritual world. God will definitely bless you. நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக ஸ்தோத்திரிக்கிறேன் நான் என்ற பாடலை பாடலாம். We have the song for Mary sister. She is not here, but we'll sing it in Tamil.
Jesus. We praise you, Lord. We thank you, Lord. We glorify your name, O Lord Master, with all our heart, soul, mind, and strength. Thank you for giving us the wisdom to understand the importance of keeping our mouth shut, both for speaking and for eating, Lord Master. Let the desires that we have for the food be, Lord, minimized, and take control of the spiritual world, Lord Jesus, through the authority that you have given through your Son, O Lord Master. கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பலவீனத்தை நீ அறிந்த தேவனாய் இருக்கிறீர். You know our difficulty, you know our problems, you know our situation. Lord, you know that we need many things in this world to live, Lord Master. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை சுவாமி நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் நினைத்து பயந்து கொண்டிருக்கலாம். Lord Jesus, but we believe that your Holy Spirit will come and dwell in us, O Lord Master. Lord Jesus, I especially pray for Ajit and Varsha, Lord Jesus, who have taken the step into your kingdom as they are exploring the mysteries of the beautiful creator God that you have created in them in your own image, O Lord Master, that they will be renewing their spiritual strength from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் பலப்பட சுவாமி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி உலக தேவைகளையும் சுவாமி அவர்களை வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்தினால். I pray for Sister Mary, Brother Anil, Lord Jesus, and children who are not here. I pray for Nadia sister who is not here. I pray for many other people who are not here. Satish brother, Ramya and family. Lord Jesus, Kalai and family. Lord Jesus, and Ariva, Andrew and children, Lord Master. Lord, if sicknesses touch their bodies, I speak the anointed blood of Jesus Christ be poured upon their bodies to be released of all the sickness, all the tiredness, and all this things which is separating you and them, Lord Jesus. கர்த்தாவே, சோர்வின் ஆவியை நீ தரவில்லை. யாருக்கெல்லாம் இங்கு சோர்வு இருக்கிறதோ கைகளை உயர்த்திக்கோங்க. Lift up your hands. Do not feel ashamed. If you are feeling tired, if you are feeling weak, if you feel that you need strength which this world cannot give, lift up your hands. I want to pray for you. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே, உயர்த்தின கைகளுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் விசேஷித்தமாக. கர்த்தாவே, Lord Jesus, all the hands that are raised, Lord Jesus, let your divine touch be upon their lives. Let their tiredness, let their fatigue, let their weakness, let their distress be released in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால் அந்தகாரம் கொண்டு வரும் சோர்வின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அதமாக்குகிறோம். உற்சாகத்தின் ஆவியை தாங்க சுவாமி. Give them the spirit of joy and renewal, Lord Master. As we heard earlier, Lord, it is time for their resting period, Lord. Let them have good rest in their body, mind and soul, so that they will be ready for the marathon race ahead of them. Bless them, touch them, renew their body, mind and soul in Jesus' name. கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். ஜானையும் ஜோவானையும் அங்கிளையும் ஆண்டியும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அவர்கள் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் சுவாமி நீர் வாய்க்க செய்வீராக. அவருடைய பலவீனத்தில் எல்லாம் நீர் பலனாய் இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, பிள்ளைகளை சுவாமி அவர் வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தருவீராக. Lord Jesus, I pray for my dear brother Dizo, Nadia and children, Lord Master. அவர்கள் தனிமையில் இல்லை. அவர்கள் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறார்கள். தேவனின் குடும்பம். Hallelujah. Let them be having the confidence that they belong to a greater and a more powerful kingdom which this world cannot understand. They belong to the kingdom of God. Hallelujah. Lord, we bless them in your mighty name. Let all the desires of their heart, எல்லா இருதயத்தின் வாஞ்சத்தையும் நீர் பூர்த்தி செய்வீராக. சுவாமி, இந்த குடும்பத்தையும் சுவாமி இங்கே இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சுவாமி எடுத்து நீர் பயன்படுத்தும் சுவாமி. இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப, இந்த சபையை கட்டி எழுப்ப சுவாமி, சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொரு குடும்பமாக சுவாமி அவர்களோடு நீர் பேசி கொடுப்பதிலும், உற்சாகமாய் சபைக்கு வருவதிலும், சபையின் காரியங்களில் எடுத்து செய்வதிலும் சுவாமி நீர் வெளிப்படுவீராக. Lord, I pray for Diva, Anita and Joel, Lord Master, and thank you, and we bless them for the ministry they are doing to bring many more souls into this kingdom, Lord Master. அவருடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவீராக. அவர்கள் சென்று காலை வைக்கும் இடமெல்லாம் உங்களுடைய நாமம் அங்கே பிரஸ்தாபப்படுவதாக. Let them be the ambassadors of this church
the church that you have ordained, till we meet you, Lord, till this church is taken away in the rapture. Let this ministry continue to grow. Let it outgrow the space. Let many more people who have never heard the gospel come to this place, O Lord Master. I pray for the blessing of my wife, my children, and myself. You know the difficulties that we are going through. Let it all be settled and let us be reunited as oneness, Lord, in your spirit. கர்த்தாவே, இந்த உலகத்தில் நடக்கும் இந்த பயங்கரமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மூன்றாம் உலகப் போர் வர இருக்கிறது. Lord Jesus, we are anticipating a third world war, but not with a fearful heart. கர்த்தாவே, சாக துணிந்தவனுக்கு எதற்குறித்தும் பயமே இல்லை. Because you have won the death on the cross. You have won the victory on the cross. We follow the cross. We don't follow sinful ways, but we follow the ways of the cross. It is a true living way. ஜீவ வழியில் நாங்கள் நடக்கும் பொழுது எந்த ஒரு சோதனையும் எங்களை வாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு இங்கே அறிக்கை செய்கிறோம். எங்கள் குடும்பத்தாருக்காகவும் எங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்க்காகவும் இங்கே இருக்கும் ஒவ்வொருடைய குடும்பத்தாரும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக பிள்ளைகளை கர்த்தாவே கடைசி காலத்தில் நாங்கள் வளர்க்கும் பொழுது, Lord Jesus, let them not be going astray, Lord Jesus, following the world. Let your Holy Spirit come and touch when they are young. சிறு பிள்ளைகள் முதல் கர்த்தாவே அவர்களை நீர் பராமரித்து உங்களுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவீராக. எங்கள் தலைகளை தாழ்த்தி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதிகிற மகிமையும் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான. Now may the grace of the Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. I especially request Sister Martina and Brother Satish to come forward. Please be seated. Come. I know I didn't pray for you because I wanted you to share the testimony of brothers. நீங்க சொல்லுங்க. Okay, நீங்க சொல்லுங்க. Thanks to God. So நாங்க been 4 months நாங்க நியூசிலாந்து வந்து ஆயிடுச்சு. So நாங்க என் ஹஸ்பண்ட் வந்து 2 months ஆயிடுச்சு. We were searching for job in various ways. நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய மூலியமாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் நத்திங் ஒர்க் அவுட். அட்லீஸ்ட் ஒரு லேபர் ஜாப் மாதிரியும் கூட ட்ரை பண்ணோம், எதுவுமே கிடைக்கல. அதனால் நான் நிறைய புலம்புனேன். நான் ஒரு வேளை கிடைக்காம போயிடுமோன்னு நான் சென்னைக்கெலாம் கால் பண்ணி ஜோசிக்காரர்களெலாம் கேட்டேன். இந்த மாதிரி இட்ஸ் நாட் ஹேப்பனிங், அவங்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு கிடைக்குமா. அதுதான் நான் பண்ண தப்பு. அதுதான் கடவுள் எனக்கு உடனே வந்து எனக்கு சரியாயிடுச்சுன்னு நினச்ச கால்வெளியே எனக்கு திருப்பி கொடுத்தாரு. நீ இந்த வேலை பார்த்த தப்பு அப்படின்னு. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து எங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. ஓகே, இது வழியாக கிடைக்கும் அது வழியாக கிடைக்கும்ன்ற எந்த ஒரு அந்த ஒரு இது கூட எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆல் ஆஃப் அ சடன் எந்த டோர் க்ளோஸ் ஆச்சுன்னு நினச்சோமோ அந்த டோரே ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒரு 1 வீக்கில் வந்து ஒர்க்குக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அண்ட் நாங்கள் வந்து சரி ஒர்க் கிடைச்சாலுமே எப்படி போகிறது, ஏன்னா 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால யாராவது ஒருத்தவங்க வேணும் பார்த்துக்க அப்படின்னு நினச்சோம். பட் காட் வந்து எங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட நேச்சர் ஆஃப் ஜாப்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோமே எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு ஏற்படுத்தி பண்ணி கொடுத்தாரு. பட் இது வந்து நாங்கள் இட் வாஸ் அ மிரக்கிள், இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் ஃப்ரம் காட். ஸோ எங்களுக்கு டைம்ஸ் டு காட் எங்களுக்கு அப்படி கிடைக்கும்னு நாங்கள் உண்மையாக நினைக்கல, எதிர்பார்க்கல. க்ளோஸ் ஆன டோர் இட் ஓப்பன். யார் மூலியமாக எங்களுக்கு வரலன்னு நினச்சி நாங்கள் ஸ்டாப் பண்ணோம், அவங்க மூலியமாகவே கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு. Praise the Lord. God bless you. See, why I asked them to come forward is because the Holy Spirit told me to bring them forward
and for them to speak the goodness of God, so that we will all know, including me, will know what God can do. இந்த நன்மை கர்த்தரால் மாத்திரமே உங்களுக்கு வந்தது. When I was thinking about work and all those things for many people to be placed in, I told one brother, that they are talking to somebody, and God told me it will happen through that person. And I don't know whether it is right to say who that somebody is. It is one of my relatives. But I did not even speak to them. I don't know whether what the conversation was. God uses people like that. Hallelujah. And we should not disturb the peace which God is trying to establish. See, it is easy for me to go and find a job for somebody. I tell you, if I want to find a job, I can find a job. I mean, with all humility, I can get 10 jobs now, and Monday I can place somebody. God has given me some authority. But when God is giving something, we need to wait. There is a meaning to that. There is some kind of spiritual enrichment that will happen. There are people who stepped into this church who got a job in 3 days. There are people who stepped into this church 2 years back, still they haven't got a job. And they are still a part of this church. Though they don't come, they are still well-wishers, they listen to the message. Why? There is a spiritual journey they have to take. The edification of the Spirit will happen for some when some instant miracles happen. For some, they have to go through a long waiting process. For some, it may happen in few months, few days. But the process is from God. Hallelujah. கர்த்தர் மாத்திரம் தான் செய்வார். We are all vessels. நம்மளா ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் இல்லைன்னா அவர் வேற ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணும். So praise God. And let us close our eyes and pray for our dear sister Ruth and Zain. You are very special to me, and I don't know, I keep telling you, Ruth, God has given me a burden to pray for you. So we'll continue to pray. But today we'll pray as a church. So please, church, with all your heart, for whatever Sister Ruth is longing for. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் சகோதரிக்காக என்ன வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீங்கள் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க. Close your eyes and pray. Dear Lord Jesus, we especially pray for our dear sister Ruth, Zain, Akka and Anand, Lord Master. Lord, you have got a greater plan and a purpose for my dear sister. Lord, thank you for establishing her in this country. Thank you for the goodness that follows her throughout her life, O Lord Master. Lord, let her not lack in anything that this world is trying to stop her from inheriting, Lord Jesus. இந்த உலகத்திலிருந்து கர்த்தாவே அவர்களை பிரித்தெடுத்து தேவ பிள்ளையாய் நீ மாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் இந்த மகளையும் பிள்ளையையும் பின்தொடர்வதாக, பெற்றோரையும் பின்தொடர்வதாக. அவர்கள் கையிட்டு செய்யும் பிரயாசம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உற்சாகத்தின் ஆவியை ஊற்றுங்க. திடமனதின் ஆவியும் தெளிந்த புத்தியின் ஆவியும் தாங்க. எல்லா துதிகளை நமக்கும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லவர். ஆமென். God bless you all. சொல்லுங்க.